ஆஸ்திரியா நாட்டிலுள்ள மித்தர்சில் என்னும் சிற்றூரிலிருந்து இதை பதிவு செய்கிறேன். சாலிஸ்பர்க் நகரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை பிராந்தியம் இது. ஆல்ப்ஸ் மலைகளின் கீழே இது அமைந்திருக்கிறது. பனி மூடிய இந்த மலைகள் இந்த வசந்த காலம் முழுக்க பசுமை போர்த்தி குளிர்ந்து நிறைந்திருக்கும். பின்னணி திரைந்திருக்கும் ஆல்ப்ஸ் மலை ஒரு பெரும் கனவு போல இந்நேரத்தில் என்னை ஆட்கொள்கிறது. ஐரோப்பாவில் நடந்து கொண்டிருக்கும் எங்களுடைய முதலாவது தத்துவ முகாம் இன்றைக்கு 2வது நாள். எங்களுடைய தங்கும் விடுதியின் வெளியே நின்று இதை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எனக்கு பின்னால் தெரிந்து கொண்டிருப்பது ஆல்ப்ஸ் மலை. ஆல்ப்ஸ் மலை அடிவாரத்தில் ஒரு தத்துவ முகாம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய கனவு தான். இதற்கு முன்னால் இலக்கிய சூழலிலிருந்து இதை யாராவது செய்திருக்கிறாளா என்று எனக்கு தெரியவில்லை. ஆன்மீக மத குருக்கள் சிலர் உலகெங்கும் வகுப்புகளை நடத்தி வருகிறார். இது வேறு. இது இலக்கிய தத்துவ முகாம். இதுக்கு மதம் கிடையாது. தத்துவத்தை மதத்திலிருந்து பிரித்து தத்துவமாகவே கற்றுக் கொடுக்கும் ஒரு முகாம் இது. ஆகவே எல்லாரும் இதை கலந்து கொள்கிறார். தத்துவத்தை அரசியல், சமூகவியல், உளவியல், தொழில்நுட்பம், அறிவியல் ஆகிய அனைத்திலுமே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எடுத்தாள்வதுதான் இதனுடைய நோக்கம். நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொன்னது போல இந்திய தத்துவம் என்பது 14ஆம் நூற்றாண்டுடன் நிறைவேற்ற ஒன்று. அதன் பிறகு அதை மறு பதிப்பு செய்வது, அதை தொடர்ந்து பயில்வது நடந்து கொண்டிருந்தது. வெள்ளைக்காரர்கள் அதை நமக்கு தொகுத்து அளித்தார்கள். ஆகவே ஒரு ஒட்டுமொத்த சித்திரம் நமக்கு வந்தது. அதன் பிறகு அதை நம்ம பயின்று கொண்டிருக்கிறோம். 2 வகையில் பயில்கிறோம். ஒன்று, கல்லூரிகளிலே ஒரு பாடத்திட்டமாக அமைத்து அதை பயின்று கொண்டிருக்கிறோம், அதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, மத அமைப்புகளிலே அந்தந்த மத பிரிவுகள் சார்ந்த தத்துவ கொள்கைகளை மதமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். முன்னோர் சொல்லாக, மூத்தோர் சொல்லாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த 2 வகையான தத்துவ கல்வி அங்கே இருக்கிறது. அதற்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் சேர்த்துக் கொடுப்பது போன்ற தத்துவ கல்விக்கு இந்தியாவிலே மிக குறைவான இடம் தான் இருக்கிறது. நாராயணகுருவுடைய மரபு உருவாக்கியது. விவேகானந்த மரபு அது மாதிரி சில பள்ளிகளை உருவாக்கி இருக்கிறது. தமிழகத்திலே எனக்கு தெரிந்து இது போன்று கல்வி வேறு கிடையாது. இது அந்த பழைய தத்துவம் எங்கு உறைந்திருக்கிறதோ அதிலிருந்து அதை எடுத்து மிக செலூக்கம் கொண்டிருக்கக்கூடிய இந்திய சிந்தனையின் பல மடங்கு முன்னே நகர்ந்திருக்கக்கூடிய மேலை சிந்தனையுடன் இணைத்து அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி. மேலை சிந்தனை தான் இன்றைய தொழில்நுட்பம் உட்பட அனைத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது. இந்திய சட்டம் உட்பட அனைத்தையும் வடிவமைக்கிறது. அந்த சிந்தனையுடன் இணைத்து இதை ரெலவெண்ட் ஆக்கிறது, சம காலத்திற்கு பொருத்தப்படுத்துவது, இன்றைய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு அறிவுக்களமாக அதை மாற்று ஆகிய நோக்கத்துடன் இந்த தத்துவ வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் அதற்கு அமெரிக்காவிலும் இங்கு ஐரோப்பாவிலும் எல்லாம் ஒரு ஆர்வமும் தேடலும் இருக்கிறது. ஐரோப்பிய விஷ்ணுபுரம் கிளையுடைய முதல் நிகழ்வு இது. இங்கே இந்திய தத்துவத்தை நவீன முறையில் மேலை சிந்தனையுடைய அளவுகோல்கள், பயில் முறைகள் ஆகியவற்றை பயன்படுத்தி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மேலை தத்துவத்தை நேரடியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய வகுப்புகளையும் நாங்கள் நடத்தி வருகிறோம். மேலை அழகியல், இந்திய அழகியல் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கக்கூடிய வகுப்புகளை தொடர்ந்து நடத்துகிறோம். இதெல்லாம் குரு நித்யா வடிவமைத்த சிம்பனி ஆஃப் வேல்யூஸ் என்ற அடிப்படையிலே கலை, இலக்கியம், தத்துவம், தியானம் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முறையாக இதை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு பெரிய கல்வி முறையாக ஆகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு இந்தியாவிலே வகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றன, உலகளாக விரிந்து கொண்டிருக்கிறது. இதை இன்னும் பெரிய ஒரு கனவோடு முன்னெடுக்கும் ஒரு பெரிய லட்சியத்துடன் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இந்த தருணத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞருக்கு இந்த தத்துவ கல்வி எதற்காக தேவைப்படுகிறது? இந்த ஐரோப்பாவில் வரக்கூடிய ஒரு இளைஞர் இங்கு இருக்கக்கூடிய நவீன வாழ்க்கை முறையை கண்டு முதல்ல ஒரு வியப்பும் திகைப்பும் அடைகிறார். பிறகு அதில் இணைந்து கொள்ள முயல்கிறார், அதை வென்றெடுக்க முயல்கிறார். அது மிக அவசியமானது. அதை வென்றெடுத்து தான் ஆக வேண்டும். அதன் பிறகு இதில் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய வாரிசுகளுக்கும் ஒரு இடத்தை
கட்டமைக்க முயல்கிறார். தன்னுடைய குடும்பத்தை அந்த உலகத்துக்குள்ள கொண்டு செல்கிறார். நவீன சிந்தனைக்குள், நவீன சுக சௌகரியங்களுக்குள், நவீன அரசியலுக்குள் கொண்டு செல்கிறார். ஆனா ஒரு கட்டத்துல அதுல ஒரு சாராருக்கு ஒரு சோர்வு சலிப்பும் வருகிறது. ஏனென்றால் இங்குள்ள கல்ச்சர், இங்குள்ள கலாச்சாரத்தில் அவர்களால் ஒன்ற முடியவில்லை. அந்த கலாச்சாரத்துக்கு எந்த வகையிலும் அவர்கள் தொடர்பற்றவர்களாக இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆக முடிகிறதே ஒழிய இங்க இருக்கக்கூடிய ரியல் கலாச்சாரத்துக்குள்ள அங்கு செல்ல முடியவில்லை. இங்குள்ள ரியல் கலாச்சாரம், எங்கள் உண்மையான கலாச்சாரத்தை எப்படி அறிவது, அதுல ஏதாவது ஒரு தொடர்பை உருவாக்கி உள்ளது என்ற கேள்வி அவர்களுக்கு வருகிறது. அதற்கு இந்த தத்துவ முகாம்கள் பெரிதும் உதவி செய்கின்றன. மேலை தத்துவம் கீழே தத்துவம் தெரிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் ஆகிறது. அவர்களுக்கு புகைமூட்டமாக இருந்த பல விஷயங்கள் தெளிவடைகின்றன. ஓ இதுதானே என்று. மிக பிந்தியாவின் இதற்கு வந்தவர்கள் ஒரு விதமான ஒரு தொடக்கத்தை அடைகிறார்கள். இதற்கு அப்பால் இன்னொன்று இருக்கிறது. சாதாரண மனிதனுக்கு வாழ்க்கை தேவையா இருக்கு. சாப்பாடு, உறைவிடம், பிரச்சனை இல்லாத தொழில் தேவைப்படுகிறது. அதன் பிறகு குடும்ப உறவுகளில் ஒரு ஸ்மூத்தான ஒரு ஒழுக்கு தேவைப்படுகிறது. இது அமைந்த உடனே அவன் சுக சௌகரியங்களை நோக்கி செல்கிறான். நல்ல சாப்பாடு, ஒரு சினிமா, கேளிக்கைகள், பொழுதுபோக்குகள், அந்த அவனுக்கு ஒரு உலகம் கிரியேட் ஆகுது. ஆனால் அதோடு நின்று விடக்கூடியவெல்லாம் பெரும்பாலானவர்கள். ஆனால் ஓரளவுக்கு சென்சிபிலிட்டி, நுண்ணுணர்வு, ஓரளவுக்கு அறிவு உள்ளவர்களுக்கு அது பத்துறதில்லை. அவங்களுக்கு மேலதிகமான ஒரு கூடுதல் வாழ்க்கை தேவைப்படுகிறது. அந்த வாழ்க்கை என்னங்கிற கேள்வி அவங்க எழுப்பிக் கொள்ளும் போது ஒரு வெறுமையை அவர்கள் சென்றடைகிறார். இந்தியாவில் இன்றைக்கு நவீன மத குருக்கள், நவீன மத கல்ட்டுகள்லாம் உருவாகுது. அதுல நிறைய பேர் போறாங்கிற கேள்வி என்பது அவங்களுக்கு கூடுதலாக ஒரு வாழ்க்கை தேவைப்படுகிறது என்பதற்காகத்தான். அந்த வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு நிறைவையும் ஒரு அடையாளத்தை அளிக்கிறது. அவங்களுக்கு ஒரு சுற்றத்தை அளிக்கிறது, ஒரு ஒரு வட்டத்தை அளிக்கிறது. அங்க அவங்க போறாங்க, அங்க ஒரு வாழ்க்கை உருவாக்கிறாங்க. அவங்கள அன்றாட வாழ்க்கை, பொருளியல் வாழ்க்கைக்கு அப்பால் ஒரு ஒரு வாழ்க்கை, ஒரு கல்ச்சரல் வாழ்க்கை, ஒரு ஆன்மீக வாழ்க்கை உருவாக்கி கொள்கிறார்கள். அது அவங்களுக்கு தேவையா இருக்கிறது. அதுதான் அவங்களை நிறைவடைய செய்கிறது. ஆனா எல்லாருக்கும் அதுவும் பத்தாம இருக்கும். எல்லாருக்கும் அது பத்தாது. என்ன, கொஞ்சம் கலை ஆர்வம் உள்ளவர், இலக்கிய ஆர்வம் உள்ளவர்கள், மொழி ஆர்வம் உண்டவர்கள், தத்துவ ஆர்வம் உண்டவர்கள், ஒரு தனித்தன்மை அடையாளம் உண்டவர்களுக்கு அந்த கல்ட்டுகளோ மத குழுக்களோ அந்த மரபுகளோ போதுமான அளவுக்கு நிறைவை அளிப்பதில்லை. ஏன்னா அங்க போய் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட், ஒரு சராசரி தன்மையை தான் அவங்க அடைகிறாங்க. ஒரு அங்க ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் அடைஞ்ச உடனே அவங்களுக்கு நிறைவின்மை உருவாகுது. அவங்களுக்கு யூனிக்னஸ் தேவைப்படுது. அவங்களுக்கான ஒன்று தேவைப்படுகிறது. அவங்களுக்காக தான் இதெல்லாம். இது ஸ்டாண்டர்டைஸ் கிடையாது. இது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான சிந்தனையை உருவாக்க, அவங்களுக்கான தேடலை உருவாக்கக்கூடிய ஒரு வழிமுறை. ஒருத்தருக்கு இலக்கியம் இருக்கும், ஒருத்தருக்கு ஓவியம் இருக்கும், ஒருத்தருக்கு வேலை இசை இருக்கும், ஒருத்தருக்கு மேலே தத்துவம் இருக்கும். அவங்கவுங்களுக்கு தேவையான ஒன்றை அளிப்பதற்கான ஒரு கல்வி முறை. இதை ஒரு இயக்கமாக முன்னெடுக்க முடியாது. லட்சக்கணக்கானோர் உள்ளே வந்து இதை நடத்தவே முடியாது. இது ஒரு சின்ன ஒரு சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி தான் இது போக முடியும். ஆனால் இது உங்களுக்கு அபாரமான நிறைவை அளிக்கும். உங்களுக்குள்ள உறங்கி கிடக்கூடிய கூடுதலான ஒரு தேவை இருக்க, அதை உணர செய்து அதை கண்டுபிடிக்க வைக்கும். அதுக்கு ஒரு ஒருங்கிணைந்த கல்வி தேவை. அப்போ ஒருத்தருக்கு ஓவியத்தில் ஆர்வம் இருக்கு, ஆனால் ஓவியம் வரையும் போது அவருக்கு ஒரு நிறைவு வராது. அது டெக்னிக் மட்டும்தான். கூடுதலாக என்ன வரையணும்னு அவருக்கு ஒரு இலக்கியம் தேவைப்படுது, ஒரு தத்துவம் தேவைப்படுது. ஒருத்தருக்கு இந்திய மரபு ஆர்வம் இருக்கு, ஆனால் சிற்பக்கலைக்குள்ள போறதுக்கு இந்திய தத்துவம் தேவைப்படும். இந்திய தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு வேலை தத்துவம் தேவைப்படும். ஆக ஒட்டுமொத்தமான ஒரு பயிற்சி என்பது ஒரு துறையில அவரை மேம்படுத்த வைக்கும். 22ஆம் நூற்றாண்டு நமக்கு தொடர்ந்து சுக சௌகரியங்களை அளித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது எளிதாக அடையக்கூடியதாகிறது. ஒரு காலத்துல சொந்தமா ஒரு கார் வாங்கும் கனவு பெரும் கனவாக 20 ஆண்டுகள் ஒருத்தர் அலைக்கழித்து இருந்தது. இன்றைக்கு அது இயல்பாக ஆகிறது. இன்றைக்கு உடைகள், உறைவிடங்கள், கார், இது எல்லாமே ஓரளவுக்கு ரீச்சபிளாக ஆகிறது. இதுக்கு மேல ஒன்று இருக்கு. ஒருவனுக்கு இந்த மாதிரி லௌகிகமான இலக்குகள் மட்டும்தான் வாழ்க்கையில இருக்கு. அதுக்கப்பால ஒன்றுமே அவனுக்கு இல்லை. ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அனுப்பணும், இது மட்டும்தான் அவனுடைய கனவு என்றால் அவன் ரொம்ப சாமானியன். அவனுக்காக நாங்க பேசல. அவன் இங்க உலகத்துக்குள்ளே கிடையாது. அப்படி நிறைய பேர் இருக்காங்க, கோடிக்கணக்காக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை வாழலாம். இது அப்படி இல்லை. ஸ்பிரிச்சுவலா, அழகியலா, தனக்குன்னு ஒரு அகம் வேண்டும், அந்த அக நிறைவு வேண்டும், அதுல ஒரு மகிழ்ச்சியும் கொண்டாட்டம் வேண்டும் நினைக்கக்கூடியவங்க இருக்காங்களா, அவங்களுக்காக மட்டும்தான். அவங்க ஒரு கார்லையோ ஒரு வீடுலையோ ஒரு பணத்திலையோ ஒரு சமூக அந்தஸ்திலையோ நிறைவடையக்கூடியவங்க இல்லை. அவங்களுக்கு செல்ஃப் அட்டைன்மெண்ட் ஒன்று இருக்கு. தன்னை அடைய வேண்டியிருக்கு, தன்னை நிறைவடைய செய்ய வேண்டியிருக்கு. அந்த நிறைவு எங்க இருக்கு? அது காமனா ஒரு நிறைவு அல்ல. நீ கல்ட்டுகள் அல்லது மத குழுக்கள் சொல்வது போல அனைவருக்குமான ஒரு மருந்து அல்ல.
ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு வழி அல்ல. அப்படி ஒன்று கிடையாது. இங்க யாரும் இது பண்ணுன்னு சொல்றது கிடையாது, பண்ணவும் முடியாது. இங்க வெவ்வேறு துறைகளை நாங்க அறிமுகம் பண்றோம். தத்துவம் அறிமுகம் பண்ணும்போது உனக்கு ஒரு தத்துவம் சார்ந்த ஒரு திறப்பு உருவாகுது. அது வழியா அவர் ஓவியத்துக்குள்ள போறதுக்கு வழி இருக்கு. அது வழியா அவர் இசைக்குள்ள போறதுக்கு வழி இருக்கு. ஏதோ ஒன்று அவர் அடையிறதுக்கு வழி இருக்கு. அந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான ஒரு திறப்பை கொடுக்க முடியுமா என்பதா எங்க நோக்கம். அதுக்கான ஒரு வழியே தமிழ் சமூகத்தில் இல்லாம இருந்தது. அது தமிழ் சமுதாயம் என்பது மிக மூடுண்ட ஒரு சமுதாயம். என்ன காரணம்னா, நெடுங்காலமாக பட்டினி, நெடுங்காலமான 2 மாபெரும் பஞ்சங்கள், அதனிருந்து வாழ்க்கை போராட்டங்கள் வழியா இப்போதான் அது மேலேறி வந்துகிட்டு இருக்கு. ஆகவே பிழைப்பை பார்ப்போம் என்பதான தமிழ் புலவரமான வழி. அப்போ எல்லாரும் பிழைப்புகளை பார்க்குறாங்க, தொழில் பார்க்குறாங்க. நம்ம பிழைப்பை நம்ம பார்ப்போங்க. இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா பிழைப்பை பார்க்கறதுக்கு அப்பால், பிழைக்கிறதுக்கு அப்பால் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கான வாய்ப்பு வசதி இப்போ உருவாகி வந்திருக்கிறது. அவங்களுக்கான கனவுகள் இன்றைக்கு உருவாகி வந்திருக்கு. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது தமிழ் சமுதாயத்தில் இருக்கா என்று பார்த்தா கிடையாது. ஒரு அமைப்பு கூட கிடையாது. ஒரு கல்வி முறையில அதுக்கான வாய்ப்பே கிடையாது. மத அமைப்புகள் ஒரு 10 நூற்றாண்டுக்கு முன்னாடி தேங்கி அப்படியே நின்று இருக்கு. அரசியல் அமைப்புகள் வெறும் சுரண்டல், பொருளியல் சுரண்டல் மட்டும்தான், மூளை செலவை மட்டும்தான். அப்ப எங்குதான் அவனுடைய இடம் இருக்கு? அவன் தன்னுடைய செல்ஃப் அட்டைன்மெண்ட்டுக்கான இடம் என்ன? அது இருக்கக்கூடிய இடங்களை சுட்டிக்காட்டி அங்கு செல்வதற்கான ஒரு தொடக்கத்தை அளிப்பதற்காகத்தான் இந்த கல்வி. ஆகவேதான் இதுக்கு இந்த இளைஞர்கள் இவ்வளவு திரண்டு வராங்க. இங்கு ஒரு குறிப்பிட்ட போதனை அளிக்கப்படுவதில்லை, ஒரு குறிப்பிட்ட வழி காட்டப்படுவதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்களுக்கான வழிகள் இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அங்கு செல்வதற்கான வழி என்ன, அதற்கான தொடக்கம் என்ன என்று கற்பிக்கப்படுகிறது. இதுதான் இந்தியாவிலும் மிக விரிவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போது ஐரோப்பிய மண்ணில் அது மிக வெற்றிகரமாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்றும் ஒவ்வொரு கணமும் பெரும் கனவுகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். இதை ஒரு பெரிய நிறுவனமாக ஆக்க வேண்டும் என்ற கனவு இப்போது இருக்கிறது. இன்னும் பல நாடுகளுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற திட்டமும் இருக்கிறது. எங்களுடன் இதை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இணைய வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்க நண்பர்கள்ல இந்த பாசிபிலிட்டி உள்ளவர்கள் உங்களுக்கு தெரியும், இந்த சாத்தியக்கூறு உள்ளவர்களை தெரியும். அவர்களை இதற்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.